Hello my dear people, thank you for watching. Hi bro, this is Nanmolu. இன்னைக்கு நாம 351லேருந்து 500 idioms பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்துட்டு நம்ம நீட்டசிங் கிராமர் வீடியோஸ் போயிட்டுருக்கா. அதில் வந்துட்டு டென்சஸ், வேர்பு, நவுன், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் முடிச்சிருந்தோம். ஆக்டிவ் பாசிவ் முடிச்சிருந்தோம். ஆக்டிவ் பாசிவ் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. நாளைக்கு வந்துட்டு ஆர்டிகல்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த 351லேருந்து 500 idioம்ஸ்க்கான பிடிஎஃப், கார்ட்டூன் பிடிஎஃப் வந்துட்டு நான் நம்ம டெலகிராம் சேனலில் அஃபிஷியல் சேனல் அதே மாதிரி யார் யாரெல்லாம் பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கும் அப்லோட் பண்ணிடுவேன். குவிஸ் வந்துட்டு பெய்டு சேனலில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து மறக்காமல் குவிஸ் போட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இருந்த நீங்கள் கவர் பண்ண வெக்காபுலரி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு பிடிஎஃப் கம்பைலேஷனாக கார்ட்டூனோடது கொடுக்குறேன். மறக்காமல் ஓகேவா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாளைக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வீடியோ வந்துடும். மறக்காமல் பெய்ட் கோர்ஸில் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை வந்துட்டு பிரேக் ஒன் ஸ்டக். பிரேக் ஒன் ஸ்டக் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கோரு, உங்களோட ஃபஸ்ட்டு சம்பளம், இல்லை ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வாட்டி அந்த எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுதான் வந்து பிரேக் ஒன் ஸ்டக். ஓகேவா, டு ஸ்கோர் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஆர் அச்சீவ் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அடுத்தது வந்துட்டு பிரேக் ப்ரிசிஷியன்ஸ் ஹெட். பிரேக் ப்ரிசிஷியன்ஸ் ஹெட் அப்படின்னா ரூல்ஸ் ஆஃப் கிராமரை வந்துட்டு வைலேட் பண்ணி பேசுறது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் கிராமரே இல்லாமல் ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு கிராமர் ரூல்ஸை வயலேட் பண்ணி தான் பேசுகிறாரு. அப்போ பேர் பிரேக் ப்ரிசிஷியன்ஸ் ஹெட். ஓகேவா, சுனில்ஸ் எஸ்ஸே வாஸ் ஸோ புவர்லி ரிட்டன் தட் இட் ப்ரோக் ப்ரிசிஷியன்ஸ் ஹெட். அடுத்தது பிரேக் த பேங்க். பிரேக் த பேங்க் அப்படின்னா டூ காஸ்ட் டூ மச் மணி. ரொம்ப காசு செலவாகுது அப்படின்னா அதுதான் வந்து பிரேக் த பேங்க். ஓகே, அடுத்தது பிரேக் த ஐஸ். பிரேக் த ஐஸ்னா ஒரு 10 பேர் ஒன்றா கூடியிருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் எல்லாரும் மீட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் வந்துட்டு பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு வந்துட்டு அந்த ஐஸை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசி சோஷியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் பிரேக் த ஐஸ். சோஷியலைஸ் பண்ணுறது பீப்புளோட. அடுத்தது வந்துட்டு பிரஸ்ட் த டேப். பிரஸ்ட் த டேப் அப்படின்னா டு வின் அ ரேஸ் பை கிராசிங் த ஃபினிஷ் லைன் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட்டாக யார் வராங்களோ அவங்க தான் வந்துட்டு பிரஸ்ட் த டேப். த யங் ரன்னர் பிரஸ்டட் த டேப் அண்ட் ஒன் த கோல்டு மெடல். அடுத்தது பிரீத் டவுன் ஒன்ஸ் நெக். பிரீத் டவுன் ஒன்ஸ் நெக் அப்படின்னா டு வாட்ச் சம்ஒன் டூ க்ளோஸ்லி இன் அ வே தட் அனாய்ஸ் தெம். ஒருத்தவங்கள வந்துட்டு அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சில டைம் அவங்களுக்கு வந்து அது கடுப்பாக இருக்கும்ல, அதுதான் வந்து பிரீத் டவுன் ஒன்ஸ் நெக். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எஸ்பெஷலி விமனை வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்டேர் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் வந்து பிரீத் டவுன் ஒன்ஸ் நெக். அடுத்து வந்துட்டு பிரீத் ஒன்ஸ் லாஸ்ட் அப்படின்னா ஒருத்தவங்க இறந்து போகிறது அப்படின்னா அதுதான் வந்து பிரீத் ஒன்ஸ் லாஸ்ட்னா டு டைன்னு இருக்கும். அடுத்தது பிரிட்ஜ் த கேப். பிரிட்ஜ் த கேப் அப்படின்னா டு ரெடியூஸ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டூ திங்ஸ் ஆர் குரூப்ஸ். ரெண்டு விஷயங்கள் ஆர் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற வேறுபாடுகளை வந்துட்டு கம்மி பண்ணுறது தான் வந்து பிரிட்ஜ் த கேப். த நியூ ப்ரோக்ராம் எய்ம்ஸ் டு பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் ரூரல் அண்ட் அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, அடுத்தது பிரிங் ஹோம் த பேக்கன். பிரிங் ஹோம் த பேக்கன் அப்படின்னா டு ஏர்ன் மணி ஃபார் ஒன்ஸ் ஃபேமிலி ஆர் டு சக்சீட். ஒரு விஷயத்துல வெற்றி பெறது இல்லாட்டி வந்துட்டு காசு வீட்டுக்கு சம்பாரிச்சு கொண்டு வர்றது, அதுதான் வந்துட்டு பிரிங் ஹோம் த பேக்கன். ஒரு விஷயத்துல வெற்றி பெறது இல்லாட்டி காசு சம்பாரிச்சு கொடுக்கறது பேரு என்னது, பிரிங் ஹோம் த பேக்கன். அடுத்தது பிரிங் சம்ஒன் டு புக் அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து பனிஷ் பண்றது. அவங்க தான் வந்துட்டு என்ன சொல்றாங்க, பிரிங் சம்ஒன் டு புக், டு பனிஷ் சம்ஒன் ஆர் மேக் தம் எக்ஸ்பிளைன் தேர் பிஹேவியர். அடுத்தது பிரிங் சம்ஒன் டு த நீஸ் அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து கம்ப்ளீட்டா டிஃபீட் பண்றது. ஓகேவா, டு ஃபோர்ஸ் சம்ஒன் டு சப்மிட். நீ வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. இல்லாட்டி ஒருத்தவங்கள வந்துட்டு டிஃபீட் பண்ணிடுறது, தட் இஸ் ஜெயிச்சிடுறது அவங்கள, அதுதான் பிரிங் சம்ஒன் டு தேர் நீஸ். ஒருத்தவங்கள அடிப்பணிய வைக்கிறது, இல்லாட்டி ஒருத்தவங்கள வந்து என்ன பண்ணுறோம், அவங்க வந்து நம்ம டிஃபீட் பண்ணிடுறோம். த லாங் ட்ராட் brought the entire family community to its knees. அடுத்தது பிரிங் த ஹவுஸ் டவுன் அப்படின்னா டு மேக் அன் ஆடியன்ஸ் லாஃப் ஆர் அப்ளாட் எந்தூசியாஸ்டிக்கலி. ஆடியன்ஸை வந்துட்டு அப்படியே செம்மையாக கைத்தட்ட வச்சு பாராட்டு வாங்குறது தான் வந்துட்டு பிரிங் த ஹவுஸ் டவுன். ஓகேவா, அங்கூர் காமெடி ஆக்ட் brought த ஹவுஸ் டவுன் அட் த ஸ்கூல் ஃபங்க்ஷன். அடுத்தது பிரிங் டு லைட். பிரிங் டு லைட் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்துட்டு வெளிக்கொண்டு வர்றது. ஓகேவா, பிரிங் டு லைட்னா என்னது, மறைஞ்சிருக்க ஒரு விஷயத்த வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுதான் பிரிங் டு லைட். த இன்வெஸ்டிகேஷன் brought த ட்ரூத் அபவுட் த ஃப்ராட் டு லைட்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை ப்ரோத் ஆஃப் அ பாய். ப்ரோத் ஆஃப் அ பாய்னா எ லைவ் அண்ட் ஹை ஸ்பிரிட்டட் யங் பன். ஒரு மாதிரி எப்பயுமே துருத்துருன்னு இருப்பான்ல ஒரு குழந்தை, அந்த குழந்தைய பார்த்தாலே தெரியும், நமக்கே ஒரு எனர்ஜி வரும் அந்த குழந்தைய பார்த்தா. அவங்கள தான் என்னன்னு சொல்றாங்க, ப்ரோத் ஆஃப் அ பாய். த லிட்டில் ப்ரோத் ஆஃப் அ பாய் இஸ் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் மிஸ்சீஃப். அடுத்தது பக் த சிஸ்டம். பக் த சிஸ்டம் அப்படின்னா டு ரெசிஸ்ட் ஆர் ஃபைட் அகேன்ஸ்ட் த எஸ்டாப்ளிஷ்டு ரூல்ஸ் ஆர் அத்தாரிட்டி.
ஓகே, இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அந்த ரூல் உங்களுக்கு பிடிக்கல. எஸ்பெஷலி இது காலேஜில் நடக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரெபலியஸாக இருக்கோன்ற பேர் வழியில் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் எனக்கு என்னன்னு இருப்போம். அது இல்லாட்டி வந்துட்டு அந்த ரூல்ஸ் போட்ட பிரின்சிபலோடையோ இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்டோடையோ வந்துட்டு வி வில் ஃபைட். நம்ம வந்துட்டு ஏதாவது போராட்டம் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் பண்ணுவோம்ல. அதுதான் வந்து பக் த சிஸ்டம். கிரண் டிசைடட் டு பக் த சிஸ்டம் அண்ட் ஃபாலோ ஹர் ஓன் பாத். ஓகே, அடுத்தது பக் த ட்ரெண்ட். பக் த ட்ரெண்ட் அப்படின்னா டு ரெசிஸ்ட் ஆர் கோ அகேன்ஸ்ட் த ப்ரிவைலிங் ட்ரெண்ட் ஆர் பாப்புலர் ஒப்பீனியன். ஆக மொத்தத்தில் அந்த பக் த அப்படின்னாலே வந்துட்டு பக் த அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து அப்போஸ் பண்ணுறது கைஸ். ஓகேவா? பக் த சிஸ்டம்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ இல்லை போடப்பட்ட ஒரு அத்தாரிட்டி ஒரு ரூல்ஸ் ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ அகேன்ஸ்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அது பக் த சிஸ்டம். அதே பக் த ட்ரெண்ட் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு வாழ்க்கையில் ஐடி போயிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கப்போ நம்ம சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு எனக்கு பிடிச்ச நான் வேலையை பார்க்க போகிறேன், நான் மாச சம்பளத்துக்குலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு சொசைட்டியில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ நீங்கள் வந்து தனியாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுதான் பக் த ட்ரெண்ட். எல்லாரும் ஃபாலோ பண்ணுறத நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் புதுசாக ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம். எனக்கு வந்து வரைகிறது, எனக்கு வந்து ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்ல, அன்றாடக்கு இருந்தால் போதும், நான் வந்துட்டு எனக்கு பிடிச்சது பண்ணிவிட்டு நான் என்னோடய லைஃப்பை சிம்பிளாக வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் மணியை சேஸ் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம மணியை சேஸ் பண்ணாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தோம்னா அதுதான் பக் த ட்ரெண்ட். ஓகேவா? அடுத்தது பக் சம்மன். பக் சம்மன் அப்படின்னா ஒருத்தவங்க இரிட்டேட் பண்ணுறது, டு அனாய் ஆர் இரிட்டேட் சம்மன். அடுத்தது பில் காசில்ஸ் இந்த ஏர் அப்படின்னா கனவு கோட்டை கட்டுறது, டு ஹேவ் ட்ரீம்ஸ் ஆர் பிளான்ஸ் தட் ஆர் அன்லைக்லி டு ஹேப்பன். ஸ்டாப் பில்டிங் கேசல்ஸ் இந்த ஏர் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யுவர் கோல்ஸ். அடுத்தது வந்துட்டு புல்ஸ் ஐ. புல்ஸ் ஐ அப்படின்னா சென்டர் ஆஃப் டார்கெட் ஆர் பர்ஃபெக்ட் ஹிட். டக்குன்னு புல்ஸ் ஐ அப்படின்னா டக்குன்னு ஆணித்தனமாக நச்சுன்னு அடிக்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, அதை கரெக்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுதான் புல்ஸை. ஓகேவா? பாவனாஸ் ஆரோ ஹிட் த புல்ஸை அண்ட் க்ரௌட் சியர்டு லவுட்லி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய அந்த ரவுண்டாக வச்சுருப்பாங்களே ஆரோ விடுறது, அதுலேயே நீங்கள் சென்ட்ரல் பாயிண்டில் நச்சுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் புல்ஸை. அது மாதிரி ஆரோன்னு எக்ஸாம்பிள் மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது டார்கெட் வாழ்க்கையில் வச்சு அதை அச்சீவ் பண்ணோம்னா அது வந்து புல்ஸை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போடுறீங்க மேக்ஸில், 50க்கு வந்து 40 கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் 40 கிராஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? நினச்சா அதை வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் புல்ஸை. ஓகே, அடுத்தது burn a hole in one's pocket. burn a hole in one's pocket அப்படின்னா மணி தட் someone is tempted to spend quickly. burn a hole in one's pocket, என் கையில் காசு தங்காது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் burn a holes in one pocket. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கையில் காசு இருந்தால் குயிலுக்கு கூட பாட்டு வரும் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம டக்குன்னு செலவு பண்ணிடுற மாதிரி ஒரு பர்சனாக இருந்தால் அவங்கள என்ன சொல்லலாம் அப்படின்னா பேர்ன் அ ஹோல் இன் ஒன்ஸ் பாக்கெட்னு சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு பேர்ன்ஸ் ஒன் பிரிட்ஜஸ் அப்படின்னா டு டூ சம்திங் தட் மேக்ஸ் இம்பாசிபிள் டு கோ பேக். திரும்ப வந்துட்டு போகவே முடியாத அளவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்து டேமேஜ் பண்ணி வச்சிடுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு சண்டை. நீங்கள் வந்துட்டு கண்ணா பின்னான்னு அந்த நீங்கன்னு இல்லை, இப்போ நான் பேசிடுறேன்னு வச்சுக்கோங்க, கண்ணா பின்னான்னு என் ஃப்ரெண்டை பேசிடுறேன், திரும்ப மூஞ்சி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் அங்கேயே ப்ரோக் ஆயிரும். we cannot go back. அதுதான் வந்துட்டு burns one bridges or boats, ரெண்டுமே சொல்லலாம். ரோஹன் burned his bridges by quitting without finding another job first. அடுத்தது வந்துட்டு burns one's fingers அப்படின்னா to suffer bad results from something is risky. ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ரிஸ்கா எடுத்துட்டு அதால சஃபர் ஆகிறது தான் வந்துட்டு burn one's fingers. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு வேலையை விட்டுறது. ஓகேவா? டக்குன்னு யோசிக்காமல் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட பேஷனை ஃபாலோ பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 50,000 சம்பாதிச்சிருக்கேன், நான் என் வேலையை விட்டுட்டேன். ஓகேவா? அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என் பேஷனும் நான் ஒன்று வச்சுருக்கேன், அந்த பேஷனுக்கான கிரவுண்ட் ஒர்க் நான் எதுவுமே பண்ணாமல் திடீர்னு வேலையை விட்டுட்டேன். மாதம் இஎம்ஐ இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன், நானே என்னை ஹர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஜிக்கலாக யோசிக்காமல் டக்குன்னு வேலையை விடுறது வந்துட்டு burn one's fingers தான். ஒரு விஷயத்த வந்து ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி ரிஸ்க் எடுத்துட்டு அதுக்கு நான் சஃபர் பண்ணுறேன்னா அதுதான் burns one's fingers. ஓகேவா? அடுத்தது burn the candle at both the ends அப்படின்னா எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணுறது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் burn the candle at both ends. ஓகேவா? to exhaust oneself by working too hard or staying up late. அடுத்தது burn the midnight oil, அதுவும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான். அடுத்தது burst into tears அப்படின்னா to suddenly start crying, ஒரு மாதிரி டக்குன்னு வந்துட்டு எமோஷ்னலாக அழுகிறது தான் வந்து burst into tears. ஓகே, அடுத்தது burst someone's bubble அப்படின்னா to destroy someone illusion or hopes, ஒருத்தவங்களோட நம்பிக்கையை வந்து கெடுக்கிறது தான் burst someone's bubble. ஓகே, I hurted to burst this bubble but the plan was impossible அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு
உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க ஓகேவா, அவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க அவங்க பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான வாட்ச் வாங்கி தரேன்னு. பட் யூ கேனாட் ஏபிள் டு அச்சீவ் தட். என்னால் இந்த வாட்டி உன் பர்த்டேக்கு வந்துட்டு வாட்ச் வாங்கி தரேன், என் ப்ராமிஸை வந்துட்டு நீங்கள் உங்களால் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஓகேவா. அப்போ உங்கள் தங்கச்சிட்ட போய் அதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது அப்செட் ஆயிரும்ல. அப்போ அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ நமக்கு எனக்கு வந்து ஒரு அழகான வாட்ச் கிடைக்க போகுதுன்னு வந்துட்டு ஷியல் பீன் ஹர் ட்ரீம்ஸ். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்களோட பப்ளை வந்து பர்ஸ்ட் பண்ணிடுறோம். அடுத்த வார்த்தை பரி ஒன்ஸ் ஹெட் இன் த சாண்ட் அப்படின்னா டு ரெஃப்யூஸ் டு திங்க் அபவுட் ஆர் டீல் வித் அ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமையோ இல்லை ஒரு பர்சனையோ வந்துட்டு நம்ம டீல் பண்ணுறத வந்து தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பரி ஒன்ஸ் ஹெட் இன் த சாண்ட். அடுத்த வார்த்தை பரி த ஹேட்செட். பரி த ஹேட்செட் அப்படின்னா சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக போகிறது தான் பரி த ஹேட்செட். டு ஸ்டாப் ஃபைட்டிங் ஆர் ஆர்கியூங் அண்ட் பிகமிங் ஃப்ரெண்ட்லி. அடுத்த வார்த்தை பட்டர் ஃபிங்கர்ஸ். பட்டர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கையிலேருந்து விட்டுக்கிட்டே இருக்கிறது, உடச்சிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது பொருளை உடச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து பட்டர் ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சந்தோஷ் சுப்ரமணியம்ல அந்த ஜெயம் ரவியில் த்ரிஷாவோட வீட்டில் வந்துட்டு ஒரு மெய்டு இருப்பாங்க, அவங்க பாத்துமா அப்படின்னாலே போட்டுருவாங்கல்ல பொருளா, அவங்கள தான் வந்து பட்டர் ஃபிங்கர்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஸ்டொமக். நர்வஸ் ஃபீலிங் இந்த ஸ்டொமக், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படின்னா அதான் பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஸ்டொமக். அடுத்தது பட்டன் ஒன் ஸ்லிப். பட்டன் ஒன் ஸ்லிப்னா வாயை மூடிட்டு எதுவுமே பேசாத, டு ஸ்டாப் டாக்கிங் ஆர் டு கீப் குவைட். அடுத்தது பை அ பிக் இன் அ போக் அப்படின்னா சம்திங் வாட் வித்தவுட் பீயிங் எக்ஸாமைன்ட் ஆர் சீன் ஃபர்ஸ்ட். ஒரு விஷயத்த வந்துட்டு முன்ன பின்னா ரிவ்யூ பார்க்காம, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைனில் வந்துட்டு ஒரு பொருள் நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, நான் ஆர்டர் அவுட் போட்டேன். ஆனால் பார்த்தா அந்த பொருளில் இருக்க பிக்சர் இருக்கும், ஆனால் அதோட ரிவ்யூலாம் நான் எதுவுமே பார்க்கல ஓகேவா. நான் பார்க்காம ஆர்டர் போட்டு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு 10,000 டேபிள்னு வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு நான் வாங்கிட்டேன். ஆனால் அது 10,000 ஒர்த்தே இல்லை அப்படின்னு தோணும்ல அந்த பொருள் எனக்கு. அதுதான் வந்துட்டு பை அ பிக் இன் அ போக் ஓகேவா. பையிங் ஆன்லைன் வித்தவுட் ரிவ்யூஸ் இஸ் லைக் பையிங் அ பிக் இன் அ போக் எக்ஸாம்பிள். அடுத்த வார்த்தை பை த ஃபார்ம். பை த ஃபார்ம் அப்படின்னா டு டைன்னு அர்த்தம். அடுத்தது பை அ விஸ்கர். பை அ விஸ்கர் அப்படின்னா கொஞ்சமா வாங்குறது ஓகேவா. பை அ வெரி ஸ்மால் அமௌண்ட். அவர் டீம் வந்த கபடி மேட்ச் பை அ விஸ்கர் எஸ்டே. ஒரு சின்ன வித்தியாசத்துல வந்துட்டு ஜெயிக்கிறது இல்லை கொஞ்சமா வாங்குறது, அதுதான் வந்து பை அ விஸ்கர்னு சொல்லுவாங்க. அடுத்தது பை அண்ட் பை அப்படின்னா பிஃபோர் லாங் ஆர் ஈவென்ச்சுவலி. ஒரு விஷயம் வந்துட்டு எப்பயுமே லைக்லி நடக்க போகிற மாதிரி இருந்தால் அதுதான் வந்து பை அண்ட் பை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பர்சனை பார்க்குறீங்க, அந்த பர்சனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா. பை அண்ட் பை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த பர்சன் கிட்ட போயிட்டு ஈவென்ச்சுவலி யூ வில் ஃபாலோ இன் லவ் வித் தெம் ஓகேவா. உங்களுக்கு வந்துட்டு அவங்களை பிடிச்சிருச்சு, யூ ஹவ் ஃபாலன் இன் லவ் வித் தெம். பட் அடுத்தது பை அண்ட் பை யூ ஆர் கோயிங் டு ப்ரப்போஸ் தெம் ஓகேவா. பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணுவோம்ல, அதுதான் வந்துட்டு ஈவென்ச்சுவலி நடக்கிறது. தட் இஸ் த மீனிங் ஆஃப் பை அண்ட் பை. கீப் ப்ராக்டிசிங் அண்ட் பை அண்ட் பை வில் இம்ப்ரூவ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங். கொஞ்சமாக உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், அதுதான் அந்த கொஞ்சம் தான் பை அண்ட் பை ஓகேவா. அடுத்தது பை அண்ட் லார்ஜ் அப்படின்னா ஆன் த ஹோல் ஆர் இன் ஜென்ரல்னு அர்த்தம் ஓகேவா. பை அண்ட் லார்ஜ்னா என்ன, இன் ஜென்ரலாக ஒரு விஷயத்த பார்க்கறது. த ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய்டு த ஸ்கூல் ட்ரிப் டு ஜெய்ப்பூர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெய்ப்பூருக்கு வந்துட்டு அவங்க ஸ்கூல்லேருந்து ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ட்ரிப்பில் வந்துட்டு அங்கங்கே சில பிரச்சனை இருந்தாலுமே ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நல்லா இருந்ததுப்பா, அதுதான் பை அண்ட் லார்ஜ் ஓகே. அடுத்தது பை கர்ட்டசி ஆஃப்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர் த பெர்மிஷன் ஆஃப்னு அர்த்தம் ஓகேவா. இந்த படத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு யாராவது வந்துட்டு அந்த படத்தில் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருந்தாங்கனாலோ இல்லை அந்த படத்துக்கு வந்து யாராவது வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, இப்போ ஒரு காலேஜில் எடுக்கிற ஒரு படமாக இருந்தால் அந்த காலேஜ் படத்துக்கு வந்துட்டு பை கர்ட்டசி ஆஃப்னு போட்டு அந்த காலேஜ் பேர் போடுறது, அதுதான் வந்து பை கர்ட்டசி ஆஃப் ஓகேவா. அடுத்தது பை ஃபேர் மீன்ஸ் ஆர் ஃபவுல். எப்படி வேணாலும் நான் அச்சீவ் பண்ணுவேன், நல்ல வழியிலையும் கெட்ட வழியிலையும், அதுதான் வந்து பை ஃபேர் மீன்ஸ் ஆர் ஃபவுல். பை எனி மீன்ஸ் வெதர் ஆனஸ்ட் ஆர் நாட். அடுத்தது பை ஃபார் அப்படின்னா பை அ கிரேட் அமௌண்ட்னு அர்த்தம் ஓகேவா. பை அ கிரேட் அமௌண்ட், ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை ஒரு பெரிய வித்தியாசத்தில். மீனா இஸ் பை ஃபார் த பெஸ்ட் சிங்கர் இன் ஆர் என்டையர் ஸ்கூல். இப்போ ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது, அவதான் பெஸ்ட் அப்படிங்கிறதா பை ஃபார் ஓகேவா. பெஸ்ட்னா பை ஃபார்னு அர்த்தம். அடுத்தது பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ். பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னா அப்பப்போ இன்டர்மிட்டன்ட்லி ஆர் இன் இர்ரெகுலர் வே ஓகே. ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறது, அதுதான் வந்து பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ். அடுத்தது பை ஹூக் ஆர் குரூக். பை ஹூக் ஆர் பை குரூக் அப்படின்னா எந்த வழியிலையும் வந்து நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. பை ஃபேர் மீன்ஸ் ஆர் ஃபவுலும் பை ஹூக் ஆர் குரூக்கும் வந்து சேம் மீனிங் தான். அடுத்தது வந்து பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து குயிக்காக முடிக்கிறது ஓகே. வெரி குயிக்லி ஆர் இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ் தான் வந்துட்டு பை லீப்ஸ் ஆர் பவுன்ஸ்.
அடுத்த வார்த்தை வந்துட்டு பை த சேம் டோக்கன். பை த சேம் டோக்கன் அப்படின்னா சிமிலர்லி ஃபார் த சேம் ரீசன் அர்த்தம். ஓகேவா, சேம் விஷயத்துக்காக வேண்டி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பேங்க்குக்காக வேண்டி ஒரு விஷயம் போகிறீங்க. ஓகேவா, அங்கே பார்த்தா அவங்க க்ரஷ் நிற்கிறாங்க, அவங்களும் அதே வேலைக்காக தான் பேங்க் வந்திருக்காங்களாமா. அப்போ எப்படி இருக்கும், பை த சேம் டோக்கனுக்காக தான் அவங்களும் வந்தாங்க அப்படின்னு. சிமிலர்லி ஆர் ஃபார் த சேம் ரீசன். பூஜா இஸ் கைண்ட் அண்ட் பை த சேம் ரீசன் வெரி ஃபர்கிவிங். பை த சேம் டோக்கன் வெரி ஃபர்கிவிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத் அப்படின்னா பை அ வெரி ஸ்மால் மார்ஜின் அர்த்தம். நூலெல்லாம் தப்பிச்சிட்டேன் அப்படின்வாங்களா, அதுதான் பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத். அடுத்தது வந்துட்டு பை த ஸ்வெட் ஆஃப் ஒன்ஸ் ப்ரோ அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறது அதுதான். ஓகேவா, நான் வந்துட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து பை த ஸ்வெட் ஆஃப் ஒன்ஸ் ப்ரோ. அடுத்தது பை வேர்ட் ஆஃப் மவுத். பை வேர்ட் ஆஃப் மவுத்னா டோல்டு ஃப்ரம் பர்சன் டு பர்சன் வேர்பல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறது தான் பை வேர்ட் ஆஃப் மவுத். ஓகேவா, அப்படியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபெல்லோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சொன்னீங்க அப்படின்னா அதுதான் பை வேர்ட் ஆஃப் மவுத். ஓகே, அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி. அடுத்தது கால் அ ஸ்பேட். ரொம்ப ஆனஸ்டாக டைரெக்டாக பேசுறது தான் கால் அ ஸ்பேட். அடுத்து வந்துட்டு கால் இன்ட்டு கொஷின் அப்படின்னா டு காஸ் டவுட் அபவுட் சம்திங். ஒரு விஷயத்தை பற்றின டவுட்டை வந்து கிரியேட் பண்ணுறது தான் கால் இன்ட்டு கொஷின். அடுத்த வார்த்தை கால் இட் அ டே. கால் இட் அ டேனா என்ன அப்படின்னா டு டிசைட் டு ஸ்டாப் ஒர்க்கிங் ஃபார் த டே. அந்த நாளைக்கு வந்துட்டு போதும், இன்னைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரேக் எடுக்கலான்னு, அதுதான் கால் இட் அ டே. அடுத்தது கால் ஆஃப் நேச்சர் அப்படின்னா வந்துட்டு அர்ஜென்ட்டாக நம்ம வந்துட்டு டாய்லெட் போவோம்ல, அதுதான் கால் ஆஃப் நேச்சர். டு நீட் டு யூரினேட் ஆர் டெஃபெகேட். அடுத்த வார்த்தை கால் த ஷார்ட்ஸ் அப்படின்னா டு பி இன் கண்ட்ரோல் ஆர் மேக் டெசிஷன்ஸ். ஒரு விஷயத்துக்கான டெசிஷன்ஸை எடுக்கிற அத்தாரிட்டி உங்ககிட்ட தான் இருக்கு, ஆர் உங்களோட விஷயத்தை பற்றின ஒரு விஷயத்தை பற்றின கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து கால் த ஷார்ட்ஸ். ஓகேவா, அடுத்தது கெனாட் மேக் ஹெட் ஆர் டெய்ல் ஆஃப். ஒரு விஷயத்த வந்துட்டு தலையும் புரியல காலும் புரியலன்னு சொல்லுவாங்க. டு பி கம்ப்ளீட்லி அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். தலையும் புரியலடா காலும் புரியலடா என்ன பேசிட்டு போனானே எனக்கு விளங்கலன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து கெனாட் மேக் த டெய்ல் ஆர் ஹெட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கான் கட் த மஸ்டர்ட் அப்படின்னா டு பி அனேபிள் டு டீல் வித் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் மீட் ஸ்டாண்டர்ட்ஸ். இவங்க நினைக்கிற அளவுக்கு என்னால் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னாலோ, இல்லை எனக்கு கஷ்டமாக வருது என்னால் அந்த கஷ்டத்தையே தாங்க முடியல அப்படின்னா அதுதான் வந்து கான் கட் த மஸ்டர்ட். அடுத்த வார்த்தை காண்ட் ஹோல்ட் அ கேண்டில் டூ அப்படின்னா டு பி நாட் நியர்லி ஆஸ் குட் அஸ் சம் ஒன் ஆர் சம்திங். ஒருத்தவங்கள மாதிரியே என்னால் வந்து பெஸ்ட்டாக இருக்க முடியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் சார் எடுத்துப்போம். ஓகேவா, அவர் வந்து செம ஹீரோ, செம ஸ்டைலிஷான ஹீரோ. அவரை மாதிரி என்னால் நான் வர முடியலன்னு யோசித்தேன் அப்படின்னா அதுதான் வந்து காண்ட் ஹோல்ட் கேண்டில் டூ. ஓகேவா, அவர் பக்கத்தில் கூட என்னால் நிற்க முடியாது தெரியுமா, அவர் வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஸ்டைலான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்துட்டு காண்ட் திங்க் ஸ்ட்ரைட் அப்படின்னா டு பி அனேபிள் டு திங்க் கிளியர்லி. ஒரு விஷயத்த தெளிவாக யோசிக்க முடியாதுதான் வந்து காண்ட் திங்க் ஸ்ட்ரைட். அடுத்து வந்து கேப் இன் ஹேண்ட் அப்படின்னா இன் ஹம்பிள் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனர். ஒருத்தவங்கள வந்து பார்த்தோன்னே நீங்கள் வந்துட்டு தொப்பியை எடுத்து வந்துட்டு வணக்கம் வச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து கேப் இன் ஹேண்ட். அடுத்து வந்து கார்ட்ஸ் ஆர் ஸ்டேக்ட் அகெயின்ஸ்ட் சம்வன் அப்படின்னா டு பி இன் அ சிச்சுவேஷன் வேர் சக்ஸஸ் இஸ் வெரி அன்லைக்லி. கார்ட்ஸ் ஆர் ஸ்டேக்ட் அகெயின்ஸ்ட் சம்வன் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். இல்லாட்டி இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, த கார்ட்ஸ் ஆர் ஸ்டேக்ட் அகெயின்ஸ்ட் ஹர் பட் ஷீ ஸ்டில் ஒன். எல்லாருமே வந்துட்டு அவளுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தப்போ கூட அவள் ஜெயிச்சிட்டா அப்படிங்கிறது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்மளை வந்துட்டு நம்பவே இல்லை, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறோம் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவோன்னு. பட் அதையெல்லாம் மீறி வந்துட்டு இஃப் யூ ஹாவ் ஒன்னு அப்படின்னா அப்போ நம்ம சொல்லலாம் த கார்ட்ஸ் ஆர் ஸ்டேக்ட் அகெயின்ஸ்ட் மீ பட் ஐ ஸ்டில் ஒன் அப்படின்னு. ஓகே, அடுத்த வார்த்தை பார்ப்போம். அடுத்த வார்த்தை வந்துட்டு கேரட் அண்ட் ஸ்டிக் அப்படின்னா ஒரு மாதிரியான ரிவார்டு as well as பனிஷ்மெண்ட் ஃபார் யூஸ் டு என்கரேஜ் அ பிஹேவியர். இது வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி வந்து அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்க ஒரு எலியை வச்சு. ஓகேவா, அந்த எலியை வந்துட்டு வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு குழந்தைக்கு வந்துட்டு நெருப்புக்கிட்ட போனால் சுடும். ஓகே, அதுவே வந்துட்டு அந்த குழந்தை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு சாப்பாடு விட்டுறோன்னு வச்சுக்கோங்க,
சாப்பாடு ஊட்டும் போது நீ வந்துட்டு சாப்பாடு சாப்பிடாம ஒரு சாக்லேட்னா சாக்லேட் தந்ததுக்கப்புறம் 2 வாய் ஊட்டினீங்கன்னா அது சாப்பிடுது. ஓகே, அதுவே வந்து வெறும் சாப்பாடு ஊட்டினீங்கன்னா அது சாப்பிட மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கையில் குச்சி வச்சுப்போம். கையில் குச்சி வச்சுட்டு நீ சாப்பிடலைன்னா அடி விழுகும், வாய் திறந்து சாப்பிடு, நீ சாப்பிட்டா நான் சாக்லேட் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டும் தருவேன், நீ சாப்பிடலன்னா அடியும் தருவேன், சாப்பிட்டா சாக்லேட் தருவேன், சாப்பிடாட்டி அடியும் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு ட்ரிக் வச்சு வந்துட்டு இது பண்ணீங்கன்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னா கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அடுத்தது கேரி கோல்ஸ் டு நியூ காசல் டு சப்ளை சம்திங் தட் இஸ் ஆல்ரெடி பிளென்டிஃபுல். ஒருத்தவங்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து நிறையா இருக்கும், அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இன்னும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் கேரி கோல்ஸ் டு நியூ காசல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஒருத்தவங்களோட வீட்டில் ஏற்கனவே வந்து அவங்க வீட்டில் நிறைய வாட்டர்மெலன்ஸ் இருக்குது, ஓகேவா? சின்சான்ல ஒரு எபிசோட் கூட வரும், நிறைய வாட்டர்மெலன்ஸ் வச்சுருப்பாங்க வீட்டில், மிக்ஸி வீட்டில். ஆனால் வந்து அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து அவங்களுக்கு திரும்ப வாட்டர்மெலன் கொடுத்துட்டு போவாங்க. அதுதான் வந்து கேரி கோல்ஸ் டு நியூ காசல். அடுத்து வந்து கேரி த பால். கேரி த பால் அப்படின்னா டு பி இன் சார்ஜ் அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு விஷயத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது அப்படின்னா அதுதான் வந்து கேரி த பால். அடுத்து வந்து கேரி த கேன். கேரி த கேன் அப்படின்னா டு டேக் த கேம் டு டேக் த பிளேம் எஸ்பெஷலி ஃபார் சம்திங் ஒன் டிட் நாட் டூ. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க செஞ்ச தப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் கேரி த கேன். அதே விஷயத்துக்காக ஒரு விஷயத்துக்காக நான் இதை பண்ணி முடிக்கிறேன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பேர் என்ன, கேரி த பால். அடுத்த வார்த்தை கேரி த டே. கேரி த டே அப்படின்னா டு வினா சக்சீட்னு இருக்கும், ஓகேவா? அவர் ஸ்கூல் டிபேட் டீம் கேரிட் த டே அட் த காம்படிஷன். அடுத்த வார்த்தை கேரி வெயிட். கேரி வெயிட் அப்படின்னா டு ஹாவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யாரா இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்னா ஹி கேரிஸ் வெயிட் மேன், அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? நம்மளை பற்றி ஃப்யூச்சரில் வந்துட்டு யாராவது அப்படி யாருக்கு இது எல்லாரும் வந்துட்டு அவரை பார்க்குறாங்க, எல்லாரும் வந்துட்டு அவருக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க, நம்மளை பற்றி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இன்னொருத்தர் சொல்லுவாங்க ஷி கேரிஸ் வெயிட் ஆர் ஹி கேரிஸ் வெயிட் அப்படின்னு. ஓகே, அடுத்த வார்த்தை carve out a niche. carve out a niche அப்படின்னா டு கிரியேட் ஸ்பெஷல் பொசிஷன் ஃபார் ஒன் செல்ஃப். ஒருத்தவங்களுக்கான அடையாளத்தை ஒருத்தவங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து carve out a niche. ஓகே, ஸ்னேஹா carved out a niche for herself in a classical dance. ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கமல்ஹாசன் அப்படின்னா அவர் வந்து கிளாசிக்கான ஆக்டர், ஆக்டிங் வந்துட்டு ப்ராப்பராக படித்து வந்த ஒரு ஆக்டர், ஓகேவா? அவருக்கு வந்துட்டு ஆர்ட் அண்ட் ஸ்டைலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் ரஜினிகாந்த் வந்துட்டு அவர் வந்து கிளாசிக் ஆக்டர் கிடையாது, அவர் ஸ்டைலிஷ் ஆக்டர். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களும் தே ஹாவ் carved out a niche for themselves. ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒருத்தரும் ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக இருப்பாங்க, அதுதான் carve out a niche, அவங்களுக்கான ஸ்டைலு. அடுத்து வந்து கேஷ் ட்ராப்ட் அப்படின்னா வந்து நான் வந்துட்டு இந்த மாதம் வந்து கேஷ் ட்ராப்டாக இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட வந்து இந்த வாட்டி காசு இல்லை, காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கும். அடுத்தது வந்து காஸ்டஸ் லர்ரான். காஸ்டஸ் லர்ரான் அப்படின்னா டு மேக் அன்ஃபேர் ஆர் டேமேஜிங் ரிகார்ட்ஸ் அபவுட் சம்மன். ஒருத்தவங்களை பற்றியான தப்பான ஆர் அவதூறான விஷயத்த வந்து பரப்புறது தான் காஸ்டஸ் லர்ரான். அடுத்தது வந்துட்டு காஸ்ட் பேர்ல்ஸ் பிஃபோர் ஸ்வைன் அப்படின்னா டு கிவ் வேல்யூபிள் திங்ஸ் டு பீப்புள் ஹூ டு நாட் அப்ரிஷியேட் தெம். ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து அதை அவங்க வந்து அதை அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டாங்க, ஆர் நம்ம கொடுக்குற விஷயத்துக்கு அவங்க கிரேட்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க அப்படின்னா, அப்படி இருந்தும் நம்ம போய் ஒரு விஷயத்த கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் காஸ்ட் பேர்ல்ஸ் பிஃபோர் ஸ்வைன். ஓகே, எக்ஸ்பிளைனிங் ஆர் டு ஹிம் வாஸ் லைக் காஸ்டிங் பேர்ல்ஸ் பிஃபோர் ஸ்வைன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்களோட கஷ்டத்தை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, ஓகேவா? அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மாவே உட்காந்துருக்காரு, அவருக்கு வந்து அது என்னன்னு கூட புரியல, இல்லை மைண்டே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னா அப்போ நீங்கள் சொல்லி வேஸ்ட் தானே. அதுதான் காஸ்ட் பேர்ல்ஸ் பிஃபோர் ஸ்வைன். அடுத்து வந்துட்டு காஸ்ட், அதுவும் வேல்யூபிளான திங்ஸை வந்துட்டு பேசுறதோ சொல்கிறது அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது காஸ்ட் சம்மன் அட்ரிஃப்ட் அப்படின்னா டு லீவ் சம்மன் வித்தவுட் ஹெல்ப் ஆர் சப்போர்ட். ஒருத்தவங்களும் வந்துட்டு அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறது, அதுதான் டு லீவ் சம்மன் வித்தவுட் ஹெல்ப் ஆர் சப்போர்ட். டக்குன்னு கஷ்டம் வந்தோடனே அவங்களை விட்டுட்டு ஓடி வந்துட்டோம் அப்படின்னா அதுதான் காஸ்ட் சம்மன் அட்ரிஃப்ட். அடுத்து வந்து காஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டோன். காஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டோன் அப்படின்னா டு பி த ஃபர்ஸ்ட் டு கிரிட்டிசைஸ் ஆர் பிளேம் சம்பன். ஒருத்தவங்கள வந்துட்டு குறை சொல்றதுல நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆனினோம் அப்படின்னா அதுதான் டு பி த ஃபர்ஸ்ட் டு கிரிட்டிசைஸ் ஆர் பிளேம் சம்பன். நோபடி இஸ் பர்ஃபெக்ட், ஸோ ஹூ வில் காஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டோன். யாருமே இங்கே வந்துட்டு பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் யாரை நம்ம ஃபர்ஸ்ட் பிளேம் சொல்றதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. அடுத்து வந்து கேட்ச் அ டார்டர். கேட்ச் அ டார்டர் அப்படின்னா டு ஃபைண்ட் ஒன் செல்ஃப் டீலிங் வித் someone unexpectedly powerful or formidable. ஓகேவா? ஒருத்தவங்க நம்ம எதிரே பார்க்காம ஒருத்தவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்களதான் வந்து காட்ச டார்டர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது உங்களோட ஒரு பாக்ஸிங் நடக்க போகுது, ஓகேவா? நீங்கள் ஒரு 50 கிலோ வெயிட்டில் வந்துட்டு பாக்ஸிங் பண்ணணும்.
ஆனால் உங்ககிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற ஒரு 100 கிலோ அப்படின்னா நம்மளால் அவரை வந்துட்டு அப்போஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவரோட வெயிட்டுக்கு ஏற்ற ஆளோட தான் அவரோட மோதுனா அவளால் அச்சீவ் பண்ண முடியும். பட் நம்ம வந்து அங்கே வந்து காய்ச்ச டாக்டராக இருப்போம். ஓகே, அடுத்த வார்த்தை காய்ச்ச வீசல் அஸ்லீப். கேட்ச் வீசல் அஸ்லீப் அப்படின்னா டு சர்ப்ரைஸ் சம்மன் ஹூ இஸ் நார்மலி வெரி வெரி அலர்ட் ஆர் ஷுரூட். யூ வில் நெவர் கேட்ச் அ வீசல் அஸ்லீப் வென் டீலிங் வித் ஹர். ஒருத்தவங்க வந்து எப்பயுமே அலர்ட்டாக இருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணாலே தெரிஞ்சிடும். லைட்டாக ஒரு நூலளவு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பிசுறு தட்டினா கூட அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படின்னா அவங்கள அவங்களே நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் பெரிய விஷயம். அதுதான் கேட்ச் அ வீசல் அஸ்லீப். ஒருத்தவங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு விஷயத்த வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது தான். அடுத்தது கேட்ச் ஆஃப் கார்டு அப்படின்னா கையும் காலுமா மாட்டிக்கிறது. ஓகே, கேட்ச் ரெட் ஹேண்டட்னு சொல்லுவாங்களா, அதுதான் கேட்ச் ஆஃப் கார்டு. அடுத்தது கேட்ச் சம்மன் ரெட் ஹேண்டட், ரெண்டுமே ஒன்று தான். கேட்ச் ஆஃப் கார்டு அப்படின்னா டு சர்ப்ரைஸ் சம்மன் when they are not prepared. ஒருத்தவங்கள வந்துட்டு அவங்க அலர்ட்டாக இல்லாமல் அவங்க வந்துட்டு இதுக்கு ரெடியாகவே இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் பார்ட்னர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க யோசிக்கவே இல்லை, ஆனால் வந்து நீங்கள் வந்துட்டு அப்படி ஒரு கிஃப்ட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐஃபோன் வாங்கி தரீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான் கேட்ச் ஆஃப் கார்டு. ஓகேவா? அடுத்தது கேட்ச் சம்மன் ரெட் ஹேண்டட் அப்படின்னா திருட்டுத்தனம் பண்ணி மாட்டிக்கிறது. ஓகே, ரெண்டுமே வந்துட்டு மாட்டிக்கிறது தான். பட் கேட்ச் ஆஃப் கார்டு அப்படின்னா ஒருத்தவங்க சர்ப்ரைஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு த்ரில் பண்ணுறது. இன்னொன்று வந்து தப்பு செய்யும் போது ஒருத்தவங்க கிட்ட மாட்டிக்கிறது கேட்ச் சம்மன் ரெட் ஹேண்டட். அடுத்தது வந்துட்டு கேட்ச் சம்மன்ஸ் ஃபேன்சி அப்படின்னா டு அட்ராக்ட் ஆர் அப்பீல் டு சம்மன். ஒருத்தவங்க வந்து நம்ம வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதான் கேட்ச் சம்மன்ஸ் ஃபேன்சி. அடுத்தது கேட்ச் 22. கேட்ச் 22னா a dilemma from which where there is no escape. ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு எஸ்கேப்பே இல்லை அப்படின்னா அதான் கேட்ச் 22. அடுத்தது கேட்ச் ஆல். கேட்ச் ஆல் அப்படின்னா சம்திங் தட் கவர்ஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ். நிறைய விஷயங்களை கவர் பண்ணுறதா இருந்தால் அதுதான் வந்து கேட்ச் ஆல். அடுத்து வந்துட்டு கேட்ஸ் இன் த கிரேடில். கேட்ஸ் இன் த கிரேடில் அப்படின்னா எ பேரண்ட் பீயிங் டூ பிஸி ஃபார் தேர் சைல்ட் லீடிங் டு டிஸ்டன்ட் ரிலேஷன்ஸ். ஓகேவா? இப்போ அம்மா அப்பா இந்த காலத்தில் நிறைய அம்மா அப்பா பிஸியாக இருக்காங்க, குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. அதனால ஒரு டியூரேஷன் ஆஃப் டைமுக்கு மேலே குழந்தை வந்துட்டு அம்மா அப்பா கிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் கேட்ஸ் இன் த கிரேடில். ஓகேவா? அடுத்தது கேட்ஸ் விஸ்கஸ். கேட்ஸ் விஸ்கஸ் அப்படின்னா எக்ஸலண்ட் பர்சன் ஆர் திங். Anita thinks her new bicycle is the cat whiskers. Cat whiskers na excellent person or a thing. ஓகேவா? பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதா கேட் விஸ்கஸ். உங்ககிட்ட ஒரு கார் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த கார் தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட கேட் விஸ்கஸ். அடுத்து வந்துட்டு சாக் அண்ட் சீஸ். சாக் அண்ட் சீஸ் அப்படின்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். இன்னொத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் உங்கள் பார்ட்னரும் வந்துட்டு சாக் அண்ட் சீஸாக அப்படி ரெண்டு பேருக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ரெண்டு பேருமே இதுலேயும் ஒத்து போகாதுன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை சேஞ்ச் கலர் அப்படின்னா டு பிகம் பேல் ஆர் பிளஷ் ஃப்ரம் எமோஷன். ஒரு எமோஷனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வெக்கப்படுறீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு சேஞ்ச் கலர். அடுத்த வார்த்தை வந்துட்டு சேஞ்ச் ஃபார் த பெட்டர். சேஞ்ச் ஃபார் த பெட்டர் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் சுச்சுவேஷன் அர்த்தம். ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதான் வந்து சேஞ்ச் ஃபார் த பெட்டர். அடுத்த வார்த்தை சேஞ்ச் ஹேண்ட்ஸ். சேஞ்ச் ஹேண்ட்ஸ் அப்படின்னா ஒரு கார் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த கார் வந்துட்டு ஏற்கனவே இன்னொருத்தர் வச்சுருந்துருக்காரு, நீங்கள் வாங்கி இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் மாற்றி விட்றீங்க அப்படின்னா பல ஓனர்ஸ் இருக்காங்களா அதுதான் சேஞ்ச் ஹேண்ட்ஸ்ன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை சேஞ்ச் ஹார்சஸ் இன் அ மிட் ஸ்ட்ரீம். சேஞ்ச் ஹார்சஸ் இன் அ மிட் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஒரு பிளான் போயிட்டுருக்கு, அந்த பிளானில் வந்து திடீர்னு வந்துட்டு அந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த பிளானில் ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க, மிடில் ஆஃப் தி ஆக்டிவிட்டியில் சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து சேஞ்ச் ஹார்சஸ் இன் த மிட் ஸ்ட்ரீம். அடுத்தது சேஞ்ச் ஒன்ஸ் டியூன் அப்படின்னா டு சேஞ்ச் ஒன்ஸ் ஆட்டிடியூட் ஆர் ஒப்பீனியன். ஒருத்தரோட ஒப்பீனியனை வந்து மாற்றிக்கிறது சேஞ்ச் ஒன்ஸ் டியூன். ஒருத்தரை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் நினச்சி வச்சுருப்பீங்க, ஆனால் அவங்கள பற்றி நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா நம்ம கம்ப்ளீட்டாக வேறு ஒப்பீனியன் இருக்கும்ல, அதுதான் சேஞ்ச் ஒன்ஸ் டியூன். அங்கிட் சேஞ்சட் ஹிஸ் டியூன் ஆஃப்டர் சீயிங் ஹவ் ஹார்ட் ஷி ஒர்க்டு. அடுத்தது சாப்டர் அண்ட் வேர்ஸ். சாப்டர் அண்ட் வேர்ஸ் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு விஷயத்தில் வந்து டீட்டெயில்ஸ் ஆர் சோர்ஸ் கொடுத்துக்கிறது தான் வந்து சாப்டர் அண்ட் வேர்ஸ். அடுத்து வந்து சேஸ் ரெயின்போஸ். சேஸ் ரெயின்போஸ் அப்படின்னா டு பர்சியூ அன்ரியலிஸ்டிக் ஆர் இம்பாசிபிள் ட்ரீம்ஸ். நம்ம நினச்சி பார்க்க முடியாத ட்ரீம்ஸை வந்துட்டு சேஸ் பண்ணுறது தான் சேஞ்ச் ரெயின்போஸ். ஓகேவா? அடுத்தது சீக் பை ஜவுல். சீக் பை ஜவுல் அப்படின்னா டூ வெரி க்ளோஸ் டுகெதர். நானும் அவரும் ஒன்று மண்ணாக தான் இருப்போம், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஒன்று மண்ணாக தான் இருப்பீங்க அப்படின்னா அதான் சீக் பை ஜவுல். ஓகே, அடுத்தது சீக் டு சீக் அப்படின்னா டான்சிங் ஆர் ஸ்டாண்டிங் வெரி க்ளோஸ்லி டுகெதர் ஃபேஸ் டு ஃபேஸ்.
ஒருத்தவங்கள வந்துட்டு இன்னொருத்தவங்க முகத்துக்கு நேராக கண்ணுக்கு நேராக பார்த்து நிற்கிறது தான் வந்து சிக் டு சிக் ஆர் ஸ்டாண்டிங் ஆர் டான்சிங். த ஹாப்பி கப்பிள் டான்ஸ்டு சிக் டு சிக் அட் த வெட்டிங். அடுத்தது chew the cud. chew the cud அப்படின்னா டு திங்க் கேர்ஃபுல்லி அபவுட் சம்திங். ஒரு விஷயத்த கவனமாக திங்க் பண்ணி பார்க்கறது தான் chew the cud. ஓகேவா. அடுத்தது chew the fat. டு chew the fat அப்படின்னா டு ஹாவ் அ லாங் ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன். ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப நேரம் ஜாலியாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதான் வந்து chew the cud. chew the fat. chew the cud அப்படின்னா ஒரு விஷயத்த ஆழமாக திங்க் பண்ணுறது. chew the fat அப்படின்னா having a long conversation with someone. அடுத்தது chew the scenery. to chew the scenery அப்படின்னா to act in an exaggerated or overly dramatic way. ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ட்ராமாட்டிக் வேல வந்து நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து chew the scenery. ஓகேவா. அடுத்தது chicken out. சிக்கன் அவுட் அப்படின்னா டு டிசைட் நாட் டு டூ சம்திங் பிகாஸ் ஆஃப் ஃபியர். ஒரு பயத்தினால ஒரு விஷயத்த வந்து பண்ணாமல் விடுறது தான் வந்து சிக்கன் அவுட் ஆகிறது. ஓகேவா. அங்கஷ் வாண்டட் டு டை பட் சிக்கன் அவுட் த லாஸ்ட் மூமெண்ட். அடுத்தது சிக்கன் ஃபீட் அப்படின்னா வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணின்னு அர்த்தம். சிக்கன் ஃபீடுன்னு கொஞ்சம் காசு தான் இருக்குது அப்படின்னா அதுதான் சிக்கன் ஃபீடு. ஓகேவா. நிறைய சிக்கனாக இருக்குது. அடுத்து சிக்கன் ஹார்ட்டடு. லேக்கிங் கரேஜ் ஆர் கோவர்ட்லின்னு அர்த்தம். ஓகேவா. பயந்து போகிறது தான் சிக்கன் ஹார்ட்டட். ஓகே. ஸோ இப்போ இங்கே சிக்கன் ஃபீடு பார்த்தோமா. சிக்கன் ஃபீடுனா காசு கம்மியாக இருக்கிறது வந்து சிக்கன் ஃபீடு. த ப்ரைஸ் மணி வாஸ் சிக்கன் ஃபீட் பேர்லி 15 rupees. ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க அந்த ப்ரைஸ் மணி. அது வந்து சிக்கன் ஃபீடு மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்தது சிக்கன் அவுட் அப்படின்னா தே டிசைட் நாட் டு டூ சம்திங் பிகாஸ் ஆஃப் ஃபியர். பயத்தினால ஒரு விஷயத்த வந்து பண்ணாம விடுறது வந்து சிக்கன் அவுட். ஓகேவா. ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க, அந்த எடுத்த விஷயத்த பயத்தினால விட்டுட்டீங்க அப்படின்னா அது சிக்கன் அவுட் ஆகுது. சிக்கன் ஹார்ட்டட்னா நேச்சுரலாகவே வந்துட்டு தைரியமே இல்லாத ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து சிக்கன் ஹார்ட்டட்னு சொல்லலாம். அடுத்தது சைல்ட்ஸ் பிளே அப்படின்னா சம்திங் வெரி ஈஸி டு டூ. ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு பண்ணுறது தான் வந்துட்டு சைல்ட்ஸ் பிளே. ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வேலையை போய் என்ன பார்க்க சொல்கிறதெல்லாம் வந்துட்டு சைல்ட்ஸ் பிளே தெரியுமா. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை உள்ள கேக்கை வச்சு ஒரு வார்த்தை இட் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் டு மீ அப்படின்னு. வாக்கின கேக்கா ஏதோ கேக் வாக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான வாக்கின கேட்கல கேக் வாக்கு அது. அதுக்கப்புறம் சைல்ட்ஸ் பிளே எல்லாமே வந்துட்டு ஐ திங்க் வெரி ஈஸி டு டூ வந்துட்டு சொல்கிற இடியம்ஸ். அடுத்து வந்து க்ளீன் ஹேண்ட்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம் ஃப்ரீ ஃப்ரம் கில்ட் ஆர் டிஸ்ஆனஸ்டி. ஒரு விஷயத்துலேருந்து உங்களை வந்து விடுவிச்சுட்டாங்க நீங்கள் தப்பு பண்ணல அப்படின்னு, அதுதான் வந்து க்ளீன் ஹேண்ட்ஸ். ஓகேவா. ஐ ஹாவ் கம் க்ளீன் ஹேண்ட்ஸ் அப்படின்னா நான் அந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்லிட்டாங்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னா. அடுத்தது கிளியர் த ஏர் அப்படின்னா டு கெட் ரிட் ஆஃப் பேட் ஃபீலிங்ஸ் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஒருத்தவங்க கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் கிளியர் த ஏர். ஓகேவா. அடுத்தது கிளியர் த டெக்ஸ் அப்படின்னா டு ப்ரிப்பேர் ஃபார் அன் ஆக்டிவிட்டி பை டீலிங் வித் எனிதிங் இன் த வே. ஓகே. லெட் அஸ் கிளியர் த டெக்ஸ் பிஃபோர் த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கம்ஸ். ஒரு விஷயத்த வந்துட்டு டீல் பண்ணுறதுக்கு தயாராகிறது. எக்ஸாம் வருதா எப்படினாலும் நான் படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான பிளான்லாம் போட்டு பண்ணுறது தான் வந்து கிளியர் த டெக்ஸ். ஓகேவா. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது. அடுத்தது கிளிப் சம்மன்ஸ் விங்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்களோட ஃப்ரீடமை வந்து நீங்கள் லிமிட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து கிளிப் சம்மன்ஸ் விங்ஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெட்டு வளர்த்துறீங்க, அந்த பெட்டை வந்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க, வெளியே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதுதான் கிளிப் சம்மன்ஸ் விங்ஸ். கிளிப் த பெட்ஸ் விங்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கிளாக் அண்ட் டேகர் அப்படின்னா இன்வால்விங் சீக்ரஸி ஆர் இன்ட்ரிக். ஒரு சீக்ரஸியை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து கிளாக் அண்ட் டேகர். த ஸ்பை நாவல்ஸ் வாஸ் ஃபுல் ஆஃப் கிளாக் அண்ட் டேகர் ஆப்ரேஷன்ஸ். அடுத்த இடியம் வந்துட்டு க்ளோஸ் த புக் ஆன் அப்படின்னா டு ஸ்டாப் டூயிங் சம்திங் ஆர் டீலிங் வித் சம்திங். ஒரு விஷயத்த வந்து டீல் பண்ணுறதுலேருந்து குவிட் பண்ணுறது தான் வந்து க்ளோஸ் த புக் ஆன். ஓகேவா. ரொம்ப நாளாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதான் க்ளோஸ் த புக் ஆன். அடுத்தது க்ளோஸ் டு சம்மன்ஸ் ஹார்ட் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் மீனிங்ஃபுல் சம்ஒன் அர்த்தம். ஓகேவா. ரொம்ப ஒரு விஷயம் அந்த அந்த மேட்ரு அந்த விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு இட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். அடுத்தது க்ளோஸ் ஃபிஸ்டட் அப்படின்னா அன்வில்லிங் டு ஸ்பெண்ட் மணி. காசு செலவு பண்ணுறதுக்கு வந்துட்டு தயங்குறது தான் வந்துட்டு க்ளோஸ் டு க்ளோஸ் ஃபிஸ்டட். அடுத்தது க்ளோவன் ஹூஃப் அப்படின்னா எ சைன் ஆஃப் ஈவில் ஆர் டெவிலிஷ் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு உங்கள் கிளாஸில் ஒரு பர்சன் வந்து எப்பயுமே விஷமத்தன்மைத்தோடு இருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து நம்ம என்ன சொல்லலாம், க்ளோவன் ஹூஃப்னு சொல்லலாம். மனிஷ் கைண்ட் வேர்ட்ஸ் ஹிட் அ க்ளோவன் ஹூஃப் ஆஃப் செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ். அடுத்தது கிளட்ச் அட் straws அப்படின்னா டு ட்ரை எனிதிங் இன் டெஸ்பரேஷன் வித் லிட்டில் ஹோப் ஆஃப் சக்ஸஸ். இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கிளட்ச் அட் straws. ஓகேவா. அடுத்தது
காக் ஆஃப் த வாக். காக் ஆஃப் த வாக் அப்படின்னா a person who dominates others in a group. ஒருத்தர் 4 பேர் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எல்லாரும் நான் சொல்கிறத நீங்கள் எல்லாரும் கேட்கணும், நான் சொல்கிறதா நீங்கள் எல்லாரும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சன் தான் யார்? காக் ஆஃப் த வாக். அடுத்தது கோல்டு கம்ஃபர்ட். கோல்டு கம்ஃபர்ட் அப்படின்னா சம்திங் தட் ஆஃபர்ஸ் லிட்டில் கம்ஃபர்ட் இன் அ பேட் சுச்சுவேஷன். ஒரு பேடான சுச்சுவேஷனில் அதுதான் வந்துட்டு ஒரு லிட்டில் கம்ஃபர்ட் தருது அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சோகம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இருக்குது, ஓகேவா? அந்த சோகத்துலேயும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆதரவாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுதான் கோல்டு கம்ஃபர்ட். அடுத்தது கோல்டு ஃபீட். கோல்டு ஃபீட் அப்படின்னா லாஸ் ஆஃப் நர்வ் ஆர் கான்ஃபிடன்ஸ், தைரியமே இல்லாமல் போகிறது தான் கோல்டு ஃபீட். அடுத்தது கம் டு த பாயிண்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்துட்டு டேரெக்டாக வந்து பேசுகிறதா வந்து கம் டு த பாயிண்ட், டு டாக் அபவுட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஓகேவா? அடுத்தது கம் பிட்வீன் த டார்க் அண்ட் த பார்க் அண்ட் த ட்ரீ அப்படின்னா டு இன்டர்ஃபியர் இன் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எஸ்பெஷலி ஃபேமிலி மேட்டர். ஒரு விஷயத்தில் வந்து இடையூறு பண்ணுறது ஆர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறது வந்து கம் பிட்வீன் த பார்க் அண்ட் த ட்ரீ. You should not come between the bark and tree when a couple is having a disagreement, ஓகேவா? அடுத்தது கம் க்ளீன். கம் க்ளீன் அப்படின்னா டு டெல் த ட்ரூத் அபவுட் சம்திங், ஒரு விஷயத்தை பற்றின உண்மையை வந்துட்டு சொல்கிறதா கம் க்ளீன். அடுத்தது கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர். வாட் எவர் டிஃபிகல்ட்டிஸ் மேக்கர், என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறது தான் கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர். ஓகே, என்ன வேணாலும் டிஃபிகல்ட்டிஸ் தான் ஃபேஸ் பண்ணிக்கலாம், அதுதான் வந்து கம் ஹெல் அண்ட் ஹை வாட்டர். அடுத்து வந்து கம் ஹை அப்படின்னா ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய காசு ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து கம் ஹை, ஓகேவா? அடுத்த வார்த்தை கம்மிங் ஹேண்டி. கம்மிங் ஹேண்டி அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோனோட பேக் கவர் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுதான் வந்து கம்மிங் ஹேண்டி, டு பி யூஸ்ஃபுல். கீப் திஸ் அம்பரல்லா as it will come in handy during monsoon. அடுத்தது கம் ஆஃப் ஏஜ். கம் ஆஃப் ஏஜ் அப்படின்னா டு ரீச் அண்ட் ஏஜ் வேர் ஒன் இஸ் லீகலி அண்ட் அடல்ட். 18 வயசு ஆனால் வந்துட்டு வி ஆர் லீகலி அடல்ட் இல்லை, அதுதான் வந்து கம் ஆஃப் ஏஜ். அடுத்தது கம் அவுட் இன்டு த ஓப்பன் அப்படின்னா டு பிகம் நோன் டு எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வந்துட்டு தெரியறது தான் வந்து கம் அவுட் இன்டு ஓப்பன். அடுத்தது கம் அவுட் ஆஃப் ஷெல் அப்படின்னா ஒரு விஷயத்துல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நம்ம ஷையாக இருக்கோம், நம்ம வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்து ரொம்ப ஷையாக இருந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து கம் அவுட் ஆஃப் அ ஷெல்னு அர்த்தம். அடுத்தது கம் ரெயின் ஆர் ஷைன். வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன வேணாலும் நடக்கட்டுங்கிறது தான் வந்து கம் ரெயின் ஆர் ஷைன். வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் ஹேண்டில் இட், அதுதான் வந்து கம் ரெயின் ஆர் ஷைன். அதே தான் வந்து கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர், என்ன வேணாலும் நடக்கட்டும்னு இருக்கிறது கம் ரெயின் ஆர் ஷைன் ஆர் கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர், ஓகேவா? ரெண்டு இடமே ஒரே மீனிங் தான். அடுத்தது கம் டு அ ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா டு ஸ்டாப் கம்ப்ளீட்லி, ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, 2 வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, ஃபுல்லாக இப்போ தான் கட்டி முடிக்கிறீங்க அப்படின்னா அதான் வந்துட்டு கம் டு அ ஸ்டாண்ட் ஸ்டில். டிராஃபிக் ஆன் த வே கேம் டு ஸ்டாண்ட் ஸ்டில் டியூரிங் த ஃப்ளட். அடுத்தது கம் டு ப்ளோஸ் அப்படின்னா டு ஸ்டார்ட் ஃபைட்டிங், ஒருத்தவங்களோட வந்துட்டு ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் கம் டு ப்ளோஸ். அடுத்தது கம் டு கிரிஃப் அப்படின்னா டு சஃபர் சீரியஸ் ட்ரபிள், ஃபெயிலியர் ஆர் டிசாஸ்டர். ஒரு விஷயத்தில் வந்துட்டு சீரியஸாக நம்ம வந்துட்டு ஒரு ட்ரபிளை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து கம் டு கிரிஃப். ஒரு ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுறோம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு டிசாஸ்டரை ஃபேஸ் பண்ணுறோம், ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறோம், அதான் வந்து கம் டு கிரிஃப், ஓகேவா? அடுத்தது கம் டு லைட். கம் டு லைட் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம தெரிய வர்றது தான் கம் டு லைட், டு பிகம் நோன், ஓகேவா? அடுத்தது கம் டு டேர்ம்ஸ் வித் அப்படின்னா சமாதானமாக போகிறது, ஓகே? டு கம் அக்செப்ட் ஆர் டீல் வித் த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஐயோ இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு பதட்டப்படாமல் ஓகே இது நடந்து போச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்து போனதே நினச்சிட்டு இருக்காம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதா கம் டு டேர்ம்ஸ் வித், ஓகேவா? அடுத்த வார்த்தை கம் ட்ரூ. கம் ட்ரூ அப்படின்னா டு ஹேப்பன் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஆர் ஹோப்டு, நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிறதா கம் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த சிஜிஎல் கிளியர் பண்ணிடுவேன் நினச்சேன், அது நடந்துருச்சு, அதுதான் கம் ட்ரூ, ஓகேவா? அடுத்தது கம் வாட் மே, வாட் எவர் ஹேப்பன்ஸ். அது அந்த வாட் எவர் ஹேப்பன்ஸுங்கிறதுக்கு மொத்தம் 3 இடியம் பார்த்துருக்கோம், ஓகேவா? ஒன்று வந்து கம் ஹெல் ஆர் ஹை வாட்டரு, இன்னொன்று வந்து கம் ரெயின் ஆர் ஷைன், இல்லாட்டி வந்து கம் வாட் மே, ஓகேவா? அடுத்தது குக் சம்வன்ஸ் கூஸ் அப்படின்னா டு ரூயின் சம்வன்ஸ் பிளான் ஆர் சான்சஸ். ஒருத்தவங்களோட சான்சஸை வந்துட்டு மொத்தமாக கெடுத்து விடுறது தான் வந்து குக் சம்வன்ஸ் கூஸ், ஓகே? அடுத்த வார்த்தை குக் த புக்ஸ். குக் த புக்ஸ் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸை டிஸ்ஆனஸ்டாக மாற்றுறது. அதுதான் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டார், எதுக்கு அப்படின்னா வந்துட்டு அவர் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு அக்கௌண்ட்ஸில்,
கணக்கு காட்ட வந்துட்டு தப்பாக அந்த கம்பெனிக்கு வந்து கணக்கு காட்டி அந்த கம்பெனிலேருந்து நிறையா பணம் அடிச்சிருக்காரு அந்த அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே குக் த புக்ஸ் பண்ணியிருக்காரு. அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஓகே, தப்பான கணக்கு காட்டுறது. அடுத்தது கூல் இட் அப்படின்னா டு பிகம் காம் ஆர் ஸ்டாப் பீங் ஆங்க்ரி, ரொம்ப கோவப்படுறதுலேருந்து கம்மி பண்ணுறதா கூல் இட். அடுத்தது கூல் ஒன்ஸ் ஹீல்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறது தான் கூல் ஒன்ஸ் ஹீல்ஸ். ஓகே, we had to cool our heels for an hour at the office. அடுத்தது காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னா ரொம்ப செலவாகிறது, இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். இந்த வெள்ளை யானையை பார்க்க வந்துட்டு கம்மியாக தெரியுதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த செலவு வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா ஆகும். ஏதாவது 1.5 கோடியா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அதுதான் வந்து காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். அடுத்தது காஸ்ட் சம்மன் கிளியர்லி அப்படின்னா டு காஸ்ட் சம்மன் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஆர் லாஸ், ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அதிகமான ஒரு லாஸை வந்து ஏற்படுத்துறது. காஸ்ட் சம்மன் டியர்ல நிறைய செலவாகிறது தான் வந்து காஸ்ட் சம்மன் டியர்லி. ஓகே, டு காஸ்ட் சம்மன் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஆர் லாஸ். ஸ்கிப்பிங் ப்ராக்டிஸ் பிஃபோர் த கேட்ச் பிஃபோர் த மேட்ச் காஸ்ட் ஹிம் டியர்லி இன் த ஃபைனல்ஸ். ஓகே, இப்போது நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம், சிஜிஎல்ல மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம். லாஸ்ட் ஒரு மாதம் நம்ம படிக்கவே இல்லை. ஓகேவா, படிக்கவே இல்லாததுனால நமக்கு வந்துட்டு அங்கே இந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நமக்கு அந்த ஸ்பீடே வரல அப்படின்னா அங்கே நம்ம கிளியர் அந்த டைமில் வந்துட்டு அது எவ்வளோ லாஸ் நமக்கு, அதுதான் வந்துட்டு டு காஸ்ட் சம்மன் டியர்லின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்த வாரத்தை வந்துட்டு கவுண்ட் டவுன் த டேஸ் அப்படின்னா டு வெயிட் ஈகர்லி ஃபார் சம்திங், ஒரு விஷயத்துக்காக எப்படா எக்ஸாம் முடியும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல ஈகரா, அதுதான் வந்து கவுண்ட் டவுன் த டேஸ். அடுத்தது கவுண்ட் ஒன்ஸ் பிளெஸிங்ஸ் அப்படின்னா நமக்கு இருக்கிறதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது. நமக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல சிப்ளிங்ஸ் இருக்காங்க, இதுக்கெல்லாம் நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அதுதான் கவுண்ட் ஒன்ஸ் பிளெஸிங்ஸ். அடுத்தது வந்துட்டு கவர் ஆல் த பேசஸ் அப்படின்னா டு டீல் வித் எவ்ரி பார்ட் ஆஃப் சிச்சுவேஷன், எல்லா பார்ட் ஆஃப் சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு கவர் ஆல் பேசஸ். அடுத்த வார்த்தை கிராஷ் அண்ட் பர்ன் அப்படின்னா ஒரு விஷயத்துல கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகிறதா கிராஷ் அண்ட் பர்ன். அடுத்தது கிரியேச்சர் கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னா திங்ஸ் தட் மேக் லைஃப் கம்ஃபர்டபுள் அண்ட் பிளசன்ட். ஒரு லக்ஸூரியஸான கார் எப்படி இருக்கும், போயிட்டு வர்றதுக்கு நல்லா ஜாலியா ஜம்முன்னு இருக்குமா, அதுதான் கிரியேச்சர் கம்ஃபர்ட்ஸ். நமக்கு வந்து ரொம்ப சில் அவுட் பண்றதுக்கு ஒரு விஷயம், ஒரு கம்ஃபர்டபுளா பிளசண்டா இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் தான் கிரியேச்சர் கம்ஃபர்ட்ஸ். அடுத்து வந்து crocodile tearsனா வந்துட்டு அழுகிற மாதிரி நடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி எல்லா எமோஷன்ஸையும் வந்து ஃபேக் பண்ணுறது தான் வந்து crocodile tears. ஓகேவா, அடுத்தது கிராஸ் ஒன்ஸ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக ஹோப் பண்ணுறது, டு ஹோப் தட் சம்திங் வில் ஹேப்பன் தட் வே யூ வாண்ட், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது. அடுத்தது கிராஸ் சம்மன்ஸ் மைண்ட் அப்படின்னா டு கம் இன் டு சம்மன்ஸ் தாட்ஸ், ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா அதுதான் வந்து கிராஸ் சம்மன்ஸ் மைண்ட். அடுத்தது கிராஸ் சம்மன்ஸ் பாம் வித் சில்வர் அப்படின்னா டு பே சம்மன் ஃபார் அ சர்வீஸ் ஆர் டு பிரைப், ஒருத்தவங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது வந்து கிராஸ் சம்மன்ஸ் பாம் வித் சில்வர். அடுத்த வார்த்தை கிராஸ் வாட்ஸ் அப்படின்னா டு கம்பீட் ஆர் ஃபைட் அகெயின்ஸ்ட் சம்மன், ஒருத்தவங்களுக்கு அகெயின்ஸ்டா சண்டை போடுறதா கிராஸ் வாட்ச். அடுத்தது கிராஸ் த ஃபினிஷ் லைன் அப்படின்னா ஒரு டாஸ்க்கை வந்துட்டு கம்ப்ளீட்டா முடிக்கிறது வந்துட்டு கிராஸ் த ஃபினிஷ் லைன். ஓகே, அடுத்த வார்த்தை கிராஸ் த ரூபிகான் அப்படின்னா டு டூ சம்திங் தட் cannot be undone, ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணிட்டோம் அதை நம்மளால திரும்ப பண்ண முடியாது. பை ரிசைனிங் ஃப்ரம் ஹிஸ் ஜாப் ஹி ஹேட் கிராஸ்ட் த ரூபிகான், அவர் ரிசைட் பண்றதுனால அவனால திரும்ப வந்துட்டு அந்த கம்பெனில ஜாயின் பண்ண முடியாது, அதுதான் கிராஸ் த ரூபிகான். அடுத்தது கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் அப்படின்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அன் இஷ்யூ, வளவலன்னு பேசிட்டு இருக்காதுங்கடா, கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் சொல்லுங்க அப்படின்னா கிரக்ஸை சொல்லுங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக அந்த வளவலன்னு இவ்வளோ விஷயம் சொல்லாதீங்க, முக்கியமாக இந்த ப்ராப்ளம் எதனால அதை மட்டும் சொல்கிறதான் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். அடுத்து க்ரை ஃபார் த மூன் அப்படின்னா இம்பாசிபிளான ஒரு விஷயத்த வந்துட்டு யோசிக்கிறது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் மார்ஸில் வாழணும், நம்மளால போய் மார்ஸில் வாழ முடியுமா, முடியாது, அதுதான் க்ரை ஃபார் த மூன். அடுத்தது க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க் அப்படின்னா நடந்தே நினச்சிட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறதா க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். அடுத்தது கிரைஸ் திங்கிங் ஃபிஷ் அப்படின்னா டு சே பேட் திங்ஸ் அபவுட் ஒன்ஸ் ஓன் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஒர்க், தன்னை பற்றி தானே வந்துட்டு குறை சொல்லிக்கிறது, இல்லை தன்னோட விஷயங்களை பற்றியே வந்து குறை சொல்கிறது, தன்னோட வேலையை பற்றி தானே குறை சொல்கிறது, அதுதான் வந்து கிரைஸ் திங்கிங் ஃபிஷ். எனக்கெல்லாம் இது வருமா, நான்லாம் இது பண்ணுவேனா, என்னோடதெல்லாம் வாங்காதீங்க, இதெல்லாம் நல்லாவே இருக்காது, நானே நியூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா அதான் கிரைஸ் திங்கிங் ஃபிஷ். ஓகேவா, அடுத்தது க்ரை உல்ஃப் அப்படின்னா டு ரைஸ் ஃபால்ஸ் அலார்ம்ஸ் ஆர் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் when it is not needed.
ஒரு விஷயம் தேவைப்படாதப்போ நம்ம வந்துட்டு ஒருத்தவங்கள வந்து க்ரை உல்ஃப் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கித் க்ரைடு உல்ஃப் ஸோ ஆஃபன் நோபடி பிலீவ்ட் ஹிம் எனிமோர். அவன் வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்குது ஓகேவா, ஒரு கெல்ட் பாட்டி. அந்த பாட்டி என்ன பண்ணுது, ஹார்ட் அட்டாக்கே வராமல் எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அப்பப்போ வந்து பயமுடுத்தி வச்சுக்கிட்டே இருக்குது ஓகேவா. இவங்க என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி செக் பண்ணுறதுக்கு அப்பப்போ எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்கும். நீங்கள் வந்துட்டு திடீர்னு வந்து பயந்துட்டு அந்த பாட்டிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் அதே மாதிரி பண்ணப்போ உங்களுக்கு வந்துட்டு இது சும்மா தான் பண்ணுது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்துட்டு பயந்துட்டீங்க. 4வது டைம் ஒரிஜினலாகவே நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இது எப்பயும் போல் நடிக்குது போல நம்ம விட்டுருவோம்ல, அதுதான் க்ரை உல்ஃப் ஓகேவா. கட்ஜல் ஒன்ஸ் பிரெயின்ஸ் அப்படின்னா டு திங்க் வெரி ஹார்ட் அபவுட் சம்திங். ஒரு விஷயத்த ரொம்ப ஹார்டாக திங்க் பண்ணுறதா கட்ஜல் ஒன்ஸ் பிரெயின்ஸ். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டக்குன்னு ஒரு விஷயம் மறந்து போச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப வந்துட்டு நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போம்ல, மறந்து போன விஷயத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணணும்ல, அதுதான் கட்ஜல் ஒன்ஸ் பிரெயின்ஸ் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு ஒரு 150 idioms பார்த்துருக்கோம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக் இட் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.